विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् नलिनीदलगत जलमति तरलं तद्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तम् यावद्वित्तोपार्जनसक्तः तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति चज्जरदेः वार्तां कोऽपि न पृच्छति गेः यावत् पवनो निवसति गेः तावत् पृच्छति कुशलं गेः गतवति वायौ देहा पार्ये कार्या बिभ्यति तस्मिन् काये மோகமுத்கலம் பஜகோவிந்தம். அதுல 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். இந்த ஸ்லோகங்கள் ஆச்சாரியாருடைய ஹிருதயத்திலிருந்து தானா வந்ததான ஸ்லோகங்கள். இதுக்கு முன்னால உபதேச சாஸ்திரி போன்றதான பிரகரணங்கள் பார்த்தோம். விவேக சூடாமணி, உபதேச சாஸ்திரி, அவைகள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிளான் பண்ணி ஜனங்களுக்கு எப்படி அதை உபதேசம் பண்ணணும், அதை எப்படி அதை எடுத்துப்பா அப்படின்னு தயார் பண்ணினதான கிரந்தங்கள். இந்த கிரந்தம் அப்படி இல்லை. அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லணும், நேரா வந்தது, அப்படியே இதயத்துல நேரா வந்தது. அதனால இதுல ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கப்படாது. அதுல ஒரு பிரகரணம், அந்த பிரகரணமானதை சொல்லியாச்சு. அதுல இருந்து லாஜிக்கலாக அடுத்ததான ஒரு பிரகரணம் வரும். சூத்திர பாஷ்யத்தை போன அதிகரணத்துல இப்படி பார்த்தோம், இந்த அதன் மேல இந்த சந்தேகம் வந்தது, ஆகையால் இப்படி பாக்குறோம்னு அப்படியெல்லாம் இங்க இல்ல. மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறேன். நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கு, நாம எந்த அளவுக்கு இத பத்திரமா காப்பாற்றணும், எப்படி நாம நினைக்கணும் அப்படிங்கறத சொல்ற. இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த அபிப்பிராயம் ஏன் இப்படி வந்தது, இது கொஞ்சம் நான் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சொல்றது நான் ரசிக்க முடியும். ஒரு 3 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. 3 ஸ்லோகங்கள்ல முதல்ல என்ன சொன்னார், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி விதிருஷ்ணா. மூடனாவே இருக்கேப்பா, எப்பொழுதும் பணம் வேணும் பணம் வேணும், இந்த பணத்துக்கு மேலேயே சுத்தின்னு இருக்கிய, அது விட்டுருதுன்ட்டு விட்டுருங்கோ. ஏன், அது எவ்வளவு வந்தாலும் உனக்கு போராது. அதோட மட்டும் இல்ல, வரும்னு நிச்சயம் இல்லை. அதை பத்தி ஏன் கவலைப்படுறது? வர வேண்டியது வரும், வரும்னு நிச்சயம் இல்லை. ஆனா வந்தாலும் டெய்லி காசு வந்துட்டே இருந்தாலும் திருப்தி கொடுக்குமோ? கிடையாது. நவித்தேன மனுஷோ தர்ப்பணீயா, யமதர்மராஜா சொல். காசு இருக்கேன், அந்த காசு எவ்வளவு வந்தாலும் மனுஷனுக்கு ஒரு திருப்தி யாராது, போருங்கிற ஒரு திருப்தி வராது. ஏண்டா இன்னும் வந்தா இன்னும் சௌக்கியமா இருக்கலாமேங்க அபிப்பிராயத்துல தான் இருக்கானே வேற, போரும் அது பணத்தினுடைய ஒரு ஸ்வபாவம் அது. ஆகையால் எவ்வளவு பணம் வந்தாலும் போருங்கிற எண்ணம் இல்ல, அதனால திருப்தி வர போறதில்ல. மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணா. அதனால என்ன பண்ணணுங்கிறேன், குரு சத்புத்திம், நல்ல எண்ணத்தை வர. அதோட மட்டும் மனசி விதிருஷ்ணா, போருங்கிற எண்ணம் வர, வைராக்கியத்தை மனசுல நாமளே வர வச்சுக்கணும். அதுக்கும் வழி சொன்னார். என்ன, எல்லபசே நிஜ கர்மோபாசம், நம்மளுடைய ஜன்மாந்தரத்துல எந்த கர்மாவை பண்ணினோமோ அல்லது இந்த ஜென்மாவில நம்ம என்ன பிரயத்னம் பண்றோமோ, இங்க கர்மான பிரயத்னம்னு, கர்மான ஆக்ஷன் தானே. இந்த ஜென்மாவிலும் பண்ணலாம், போன ஜென்மாவிலையும் பண்ணியிருக்கலாம்.
போன ஜென்மாவில பண்ணினா அதுக்கு கர்மான்னு பேர், அதுக்கு ஆக்ஷன் சொல்லல. ஏன்னா எப்படி இருந்தோமோ என்னமோ தெரியாது. ஆனா இந்த ஜென்மாவில பண்றது நம்ம கை காசுனாலே பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால் இத நம்ம சொல்லு, இப்படி நம்ம என்ன பிரயத்னம் பண்ணினோமோ அதுக்கு தகுந்த எல்லாம் காசு வந்ததோ அதோட சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு. இது லைஃப் முழுக்க எல்லோருக்கும், சின்ன பையன்ல இருந்து ஆரம்பிச்சு வயசானவாள் வரைக்கும் காமன் உபதேசம். யவ்வனத்துல இருக்கிறவா அந்த ஒரு வயசு எப்படி ஒரு 20ல இருந்து ஒரு 40 45 வரைக்கும் அதுல ஒரு ஸ்திரீ மோகம் ஏற்படுறது பார்த்தீங்களா, அதற்காக அடுத்த ஸ்லோகம் நாரீஸ்தனபர நாபீதேசம் திருஷ்வா மாகாஹ, மோகாவேஷம் மாகாஹ, மோகத்தை அடைய வேண்டாம். ஏன் ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம். எப்பப்ப உனக்கு மோகம் வருதோ அப்பெல்லாம் இது வெறும் மாம்சம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருங்கோன்னு அது சொல்லிட்ட. இப்ப அந்த ஒரு வயசு மட்டும் மனுஷனுக்கு இல்லையே, 20ல இருந்து 45லயே எப்பவும் இருக்கானா இல்ல, அல்லது 20ல இருந்து 45 வரைக்கும் இவன் நிச்சயமா இருப்பான்னு ஞாபகம் இருக்கும், கேரண்டி இருக்கும் முடியாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க பார்த்தல, இது நன்னா இருக்க இப்படியே இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படி இருக்குன்னு யாராவது இருக்கும்னு கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியுமோ? முடியல. யாராவது சௌக்கியமா ஆனந்தமா வேலை செஞ்சுன்றதுதான். 72 மாடி கட்டடம், இது சின்ன சின்னது இல்ல. அதுக்கு எவ்வளவு அத்திவாரம் போட்டு எவ்வளவு பண்ணிருப்பான். ஒரு ஏரோப்ளேன் வந்து அதை இடிச்சுடும். வீட்டான் சார் எத்தனை பேரும். அதுல மனுஷனுடைய புத்தியானது பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, மாடிப்படி ஏட்டு இறங்கி வரலாமோ இல்லையோ, அங்கிருந்து குதிக்கிறான் சார். 72வது மாடி இருந்து குதிக்கிறான். ஏன்டா இறங்கி வந்தீங்கன்னா ஏதோ ஒரு சான்ஸ், ஒரு 1% 2% சான்ஸ் ஆகுது இருக்கலாம் ஓடி வர்றதுக்கு. 72 மாடி இறங்கணும். சரி சார் ஏதோ சான்ஸ் இருக்கு. இங்க அங்கிருந்து மேல இருந்து குச்சா இப்ப பிராணம் போயிடும் நிச்சயம் தெரியுமே தெரியாத. எல்லாரும் படிச்ச பசங்க தான். கீழ் விழுந்து பிராணம் விட்டால என்ன பண்றது? காலம் சரியா இல்ல சார், யமதர்மராஜா கூப்பிட்டாருமா, ஒண்ணும் சொல்ல முடியாது. சோ மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு சௌக்கியமா இருந்தாலும் இவன் இன்னும் சொல்லவே முடியலையே, எப்ப போவான்னு என்னன்னு சொல்ல முடியலையே. 2 நாளைக்கு முன்னால சிவகாசியில லாரியில பட்டாசு ஏத்திண்டே இருக்கான். ஏத்திண்டே இருந்தா என்னடா ஆச்சுன்னா, அங்க பட்டாசு பத்துட்டு இருந்து பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல பண்றவாள்லாம் பிராண விட்டாலும். அவன் ஏதாவது நினைச்சு பார்த்திருப்பானா இப்படி ஆகும்ட்டு? அப்ப என்ன, நமக்கு என்ன சின்ன வயசு தானே, நம்ம இன்னும் ரொம்ப நாள் இருப்போம், ஒரு விவகாரமும் கிடையாது, பயம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைன்னு இருக்கே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாதாரணமாக இந்தியன் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 72 இருக்கு சார் இன்னைக்கு. அதனால நம்ம 70 வயசு வரைக்கும் நிச்சயமா நம்ம இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. அதே மாதிரியே இவ்வளவு தீர்மான வியாதி வந்துருது, இன்னொரு 10 நாள்ல போயிடுவோங்கிற நிச்சயமும் கிடையாது. இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. ஆனா என்ன, இருக்கிற பரியந்தம் ஏதோ சௌக்கியமா இருக்க வேண்டியதுதான். எப்படி ஒவ்வொரு நாள் சூரியோதயம் ஆனதுமே எழுந்ததுமே அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கு, ஒவ்வொரு நாள் போனஸ் நினைக்க வேண்டியதா இருக்கே தவிர, இது என்ன உடம்புல சக்தி இருக்கிறவாளுக்கும் வியாதி இல்லாத வாளுக்கும் அல்லது தீவிர வியாதியா இருக்கிறவாளுக்கும் அப்படின்னு இல்ல, எல்லோருக்கும் அப்படித்தான். ஆனா நம்ம அதை பத்தி யோசனை பண்றது இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு, அப்பா பத்திரமா இரு, இந்த எண்ணம் உனக்கு இருக்கட்டும். என்னது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, தாமரையில இருக்கக்கூடியதான், தாமரை இலையில இருக்கக்கூடியதான ஒரு ஜலம் பிந்து மாதிரி. நளினி தளகத ஜலம் அதிதரளம். நளினி தளம் தாமரை இலை, அதுல இருக்கக்கூடியதான ஒரு ஜலம் இருக்கே ஜலபிந்து. அந்த ஜலபிந்து எப்படி இருக்கு, அது தரளம். தரளம்னா என்ன அர்த்தம், ஒட்டிக்காம இருக்கு, பட்டுப்படாம இருக்கு. அது ஒரு தட்டு தட்டினான்னா அந்த இலையில அத்தனை இலமும் ஜலபிந்துன்னு கீழ் விழுந்துடும். அதுதான் வித்தியாசம். ஒண்ணு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற
இந்த ஜலபிந்துவானது தாமரை இலையில இருக்குமேயானால் அது பட்டும் படாம இருக்கு. அதே ஜலபிந்து தான் சித்ரா நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் வரும் பொழுது மழை பெஞ்சதேயானால் அந்த முத்து சிப்பியானது மேல வந்து நிற்கும். அதுல இந்த மழை பிந்து விழுந்ததேயானால் அந்த பிந்துவானது அப்படியே முத்து ஆயிடுறது. இதே ஜலம் தான், இந்த தாமரையில இருந்த ஜலம் பட்டதோ அதே மாதிரி ஜலம் தான் அதுலயும் வருது. ஆனா அது வந்ததுன்னா அது ரொம்ப நாள் இருக்கு சார். அந்த சமுத்திரத்துல வந்ததான முத்து இருக்கே, அந்த கல்ச்சர்டு பெரல்ஸ் சொல்லப்படாது, அது இவ பண்றது, அது பிரயோஜனம் இல்லை. அந்த சமுத்திரத்துல முத்து சிப்பியே வந்ததானது அது ஒரு ஷேப்ல இருக்காது, கொனையா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 500 வருஷம் வரைக்கும். அது இந்த தயார் பண்றதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு 10-15 வருஷமா ஆயிடுதுன்னா போயிடும். அது என்னடா நீங்க உடம்புலயே போட்டு இருந்தா தினமும் குளிச்சுட்டே இருந்தா அது கரைஞ்சு போயிடும் சார் அப்படிங்கிறான். நீங்களும் நம்பர் 15 வருஷத்துல கரைஞ்சு போனா அது நீ பண்ணதுன்னு அது நிஜமாக முத்துவா இருக்குமே. ஆனால் அது ஒரு 500 வருஷம் இருக்கும். இந்த சுவாமிக்கெல்லாம் சில இடத்துல போட்டு வைக்கிறதுக்கும் அந்த பழைய இடத்துல அது அப்படியே இருக்கும், கரையவே இல்லை அப்படி. ஆனா அதுவும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியதான். அப்ப பாருங்க, அதோட கம்பேர் பண்ணினா நம்ம பாக்குற முத்தெல்லாம் எத்தனை நாள் ஒண்ணுமே. அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க பார்த்தா இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், நான் ரொம்ப நாள் இருப்பேன் நினைச்சுண்டு பிளான் போட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி அப்படி பேப்பர்ல வருது. ரொம்ப ரொம்ப நன்னாத்தான் இருக்கு, பண்ணணும், படப்படாதுன்னு காசுங்கிற விஷயத்துல ஓரளவுக்கு இருக்கணும். குசலான் அப்பிரமதிதவ்யம் வேதமே சொல்லு. நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுல ஏமாந்து போகாது. ஊத்தின பிரமதிதவ்யம், மனுஷன் வாழறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வேதம் சொல்றது ரைட்டு. ஆனா அதுவே முக்கியம்னு நினைக்காது. நேற்று கூட பேப்பர் வந்து பென்ஷன் பிளான் அப்படின்னு நீங்களே பென்ஷன் போட்டோம், எல்லாம் ரைட்டு தான், நீங்க போட வேண்டியதுதான். ஆனா மனசுல மட்டும் ஒரு எண்ணம் வச்சுங்கோ, இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. ஒருவேளை நான் இருந்தேன்னா நான் சௌக்கியமா இருக்கலாம் அப்படித்தான். எல்ஐசிக்கும் எதுக்கு கட்டின்னு இருக்கேன், இன்சூரன்ஸ் ஏன் கட்டின்னு இருக்கேன், நான் கட்டின்டே இருந்தேன் நான் பிராணம் போயிடணும்னா கட்டுறாரு இல்ல. ஒருவேளை போயிடுதே ஆனால் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கணும். நீங்க இருக்க மாதிரி வருமா காசு இருக்கிறதுக்கு? ஒரு மனுஷன் போனா அவனுக்கு 2 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா அந்த 2 லட்சமும் அந்த மனுஷனும் அவ்வளவுதானா? ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு அதை விட கொஞ்சம் ஒரு உபசமனமா இருக்கட்டுமேங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் கட்டிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், அதுக்கு ஒரு உவமை கொடுக்கிற. என்னது? தாமரையில் இருக்கக்கூடியதான ஜலம் மாதிரி. இத நம்ம அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாள் ஸ்லோகத்துல ஏது மனசு விசிந்தைய வாரம் வாரம், அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தோடையும் சேர்த்து பரகோவிந்தம்னு எப்படி சேர்த்துக்கிறீங்களோ அதே போல மனுஷனுடைய மனசுல இது அப்பப்ப நினைச்சுக்கணும். நாம எதை எடுத்தாலும் நம்ம சாஸ்வதமா இருப்போம், எப்பொழுதும் இருப்போம், ஆனந்தமா இருப்போம். எனக்குரியதான எண்ணத்திலேயே நீங்க இருக்கிறே, நீங்க இருக்கிறது பகவத் அனுகிரகம். அந்தியஸ்வாச கதமதே அதவா, அதுக்கு முன்னால சுவாசமோ உபாந்தியத்து அஸ்வசந்தியா, கடைசி மூச்சோ கடைசி 3 முன் மூச்சோ இது யாருக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் போயிட்டு இருக்கோம். நம்ம உயிரோட இருக்க போறோங்கிற எண்ணத்தில் தான் உலகம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் முக்கியம், அதுதான் நிச்சயம் எனக்கூடியதான எண்ணத்துல வாழாதீங்கோ. ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைச்சுங்கோ. எதுக்கு இதுக்கு போல ஏன் சொல்லணும்? இப்படி பயமுடுத்துறாரா ஆச்சாரியார் மனுஷன? இல்ல, பயமுடுத்தல. ஒரு முக்கியமான ஒரு சந்தேசத்தை இங்க கொடுக்க. என்ன ஒரு சந்தேசம்? நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான மானிட பிறவியானது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய, இது அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடியது இல்லை. இஹச்சேதசகத் போத்தம் பிராக்ஷரீரஸ்ய விஸ்ரதா ததஸ்தர்க்கேஷு லோகேஷு கேனோபனிஷத்து.
சரீரத்வாய கல்பத்தே. உங்களுக்குன்னு ஒரு 100 வருஷம் கொடுத்து இந்த சரீரத்தை கொடுத்துட்ட. 100 வருஷம் நீங்க வாழ்ந்தாலும் இந்த சரீரமானது அழியாது, உங்களுக்கு உதவும், கேரண்டி கொடுத்திருக்கேன். சரியாக எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துட்டு இருந்தீங்களேனால் இந்த சரீரத்தை நீங்க 100 வருஷம் உபயோகிக்கலாம். அவ்வளவுதான் அர்த்தம். சதாய புருடா ஜீவேம சரதம் நந்தாம சரதம் மோதாம சரதம் அப்படின்னு வேத வாக்கியங்கள்லாம் சொல்றதே. இந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? 100 வயசு இந்த உடல்ல நீங்க இருக்கலாம், அப்புறம் 500 வருஷம் 1000 வருஷம் நான் இருக்கணும்னு சொன்னேன்னா இந்த சரீரம் உபயோகப்பட. இதுக்கு இவ்வளவுதான் ஒரு மேக்சிமம் டைம். வேணும்னா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 16 வருஷம் இருந்தோம், வேண்டாம். அதுக்கு இந்த உடம்ப சரியா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். முதல்ல இருந்து விட்டோமே, சின்ன வயசுல ஓடுறது, அங்கே போறது, எது தெரியறதோ கண்ணுக்கு காணப்படுறதோ அதெல்லாம் உட்கொண்டு எது வேண்டாம்னு சொல்றதோ அதை சாப்பிடுறான். ஜங்க் ஃபுட்டுங்கிறான், அதைத்தான் சாப்பிடணும். குழந்தைகளுக்கெல்லாம் அதான் இஷ்டமா இருக்கு. எது சாஸ்திரம் சொல்றதோ, எப்படி நீ வாழணும்னு சொல்றதோ அதை விட்டோமே. எப்ப ஞாபகம் வருது? 55 வயசு 60 வயசு ஆன பிறகு உடம்பு ஒரு மாதிரி இருந்துன்னா இதை சாப்பிட்டாதே அதை சாப்பிடாதே அப்படின்னு சொல்லி, கண்ணு ஒரு மாதிரி ஆச்சுன்னா பொண்ணாங்கண்ணி கீரை இனிமேல சாப்பிட்ட என்ன பிரயோஜனம்? அது போக வேண்டியதுலாம் கண்ணி ஆச்சு. அந்த கீரை சாப்பிட காமால வந்த பிறகு, மஞ்ச காமால வந்த பிறகு கசனாங்கண்ணி கீரை போடு. அது முன்னாலே என்ன பண்ணிருக்கணும்? அந்த கண்ணுக்கு கெடுதலாம வராமன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். எல்லாம் வந்த பிறகு ஆயிடுத்துன்னு இனிமேல பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆச்சாரியால் ஒண்ணு சொல்றா, இத பாரப்பா, உனக்கு 100 வயசு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், அந்த 100 வயசை விட்டியானால் ரொம்ப கஷ்டம். இதை நீ பண்ண வேண்டியதான ஒரு உயர்ந்ததான ஒரு காரியம் இருக்கு. என்னது? ஒண்ணு, உன்னுடைய ஆன்மாவை நீ அறிந்து கொள்ளணும். அது என்னதுங்கிறது தெரிஞ்சு இகச்சேது அசகத் போத்தும். இந்த 100 வயசுக்குள்ள நீ உயிரோட இருக்கிறதுக்குள்ள அதை அறிந்து கொள்ளலையானால் உன் ஜன்மா வேஸ்ட் ஆயிடும். அது என்ன வேஸ்ட்னா இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது போல மானிட பிறவி மறுபடியும் எப்ப வரும்னு சொல்ல தெரியலையே. இது என்ன சார் எண்ணி போச்சுன்னா அடுத்து ஒரு ட்ரெயின் இங்க இருந்து மிஸ் பண்ணிட்டான், லோக்கல் ட்ரெயின், அடுத்த 15 நிமிஷத்துல வருங்கிறான். இங்க என்ன 15 நிமிஷம், பாம்பே போனேன்னா 5 நிமிஷம், அது போச்சுன்னா இன்னும் 5 நிமிஷம் அடுத்த வருதுன்னா. ரொம்ப கும்பலா இருந்தா காத்தங்கோ இன்னொரு 5 நிமிஷம், அது இதை விட கும்பலா வர போகுது. இருந்தாலும் அடுத்ததான் வருதுங்கிறன்னா அதே போல இந்த ஜன்மா உங்களுக்கு போச்சுன்னா மறுபடியும் மானிட பிரிவை கிடைக்கும் நிர்பந்தம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிறவி எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இந்த மனுஷன் பிராணனை விடுற காலத்துல அது வரைக்கும் அவனுக்கு எத்தனையோ ஜன்மாக்கள்ல சேர்த்து வச்சதான சஞ்சித கர்மா அப்படியே இருக்க, மூட்டையா இருக்கு. அதுல இருந்து இந்த ஜென்மாவில நீங்க பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களையும் கலந்துடுறேன். கலந்த பிறகு மறுபடியும் அதை நன்னா கலக்கி அதுல எது பலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கிறான். அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா எது இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டதான கர்மான்னு சொல்லும். காய்கறி வாங்கிட்டு காத்துலயே ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு சார் ஒரு 4-5 நாளுக்கு, உங்களுக்கு என்னமோ தோணிட்டு மறுபடியும் போனேன், அந்த பக்கம் போனேன்னு மறுபடியும் வாங்கிட்டு வந்து மாமி என்ன பண்றா, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தான் சொன்னேன், வெளியே இருந்தா மദ്രാஸ் இதுக்கு காஞ்சி போயிடுமே, அதுலயும் உள்ள வச்சாச்சு. நான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்தேனே இன்னைக்கு இது பண்ணலையேன்னு, அது பண்ணினேன்னா மீதி 2 பொருள் கெட்டு போயிடும்பா. ஆத்துல பீன்ஸ் இருக்கு, இலை இருக்கு, கீரை இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலன்னா என்னைக்குமே உபயோகப்பட தூக்கி போட வேண்டியதுதான். என்ன பண்றது? அதுக்கு அடுத்த நாள் காராமணி வரும், அதுக்கு அடுத்த நாள் வேற ஏதாவது வரும், கொத்தவரங்காய் வரும். நீங்க எது வேணும்னு கேட்டீங்களோ அந்த சாபக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அது வரணும், அது 20 நாள் ஆனப்பறம் வரும். அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியா இருக்காது, ஒண்ணு சாப்பிடுங்க. அப்ப என்ன, யாரும் உங்களை வேணும் உங்களை ஹிம்சை பண்ணணும்னு பண்ணல, ஆனா அதாவது அந்தந்த சமயத்துல எந்த தருணத்துல அது வரணுமோ அப்பத்தான் வரும். அடுத்த பிறவி மானிட பிறவியா வருதுன்னு யாரால சொல்ல முடியுமோ? முடியாது. இதுக்கெல்லாம் எத்தனை பிறவி ஆகும் சார் சொல்ல முடியாது. அந்த பிறவையில எத்தனை நாள், கொசுவா இருந்ததுன்னா ஒரு 2 நாள்ல போயிடும், அதுவே வேற ஏதோ பூச்சியா இருந்தா 4-5 நாளா போயிடும். காக்காவா இருந்ததுன்னா 180 வயசு ஆகும்.
போகாது. சின்ன சின்ன பிராணிகளா இருந்தா அதுக்கு வாழ்க்கை ஜாஸ்தி, அது அத்தனை நாளா வாழும். சோ உங்களுக்கு ஒரு காக்காவா ஜன்மா வந்ததுன்னா, ஏன் சார் என்ன மேல இவ்வளவு கோபம் அப்படிங்கிறத நான் ஒண்ணும் சொல்லல. யாருடைய கர்மா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சது பண்ண முடியாது. அப்ப அது அத்தனை நாள் ஆகும்னு. இப்ப அது போல ஆகி மறுபடியும் அந்த ஜன்மால ஏதாவது சுகம் இருக்குன்னு பார்த்துட கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில சுகம் இருக்கா, ஜந்துக்களுடைய வாழ்க்கையில சுகம் இருக்கா? பட்சிகள்லாம் இருக்க காலமா எழுந்துக்கிறது, எழுந்துன்னு இந்த 4:30 மணிக்கு எழுந்துட்டு அது பாட்டுக்கு சத்தம் போட்டு என்ன பண்றதோ என்னமோ தெரியல. வீட்டுல ஒரு காரியம் பண்றது இல்ல அது, ஆனா கச்சமச்சு கச்சமச்சு சத்தம் பண்றது. கரெக்டா ஒரு 6 மணி ஆனதுமே கிளம்பிடுறது சார். சுத்தி 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 எங்கெங்கெல்லோ போய் ஏதோ சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு 5 மணி இருட்ட தொடங்கிட்டுன்னா மறுபடியும் தன்னை எடுத்துக்க வருது, தூங்குறது. நம்ம ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவா தான் 12 hours ஒர்க்குங்கிறா. எப்பொழுதுமே 12 hours தான். பிறந்தண்ணில இருந்து மரண பரியந்தம் அப்படிதான் சுத்தின்ண்டே இருக்கு. வெயில்ல சுத்தின்ண்டே இருக்கா இல்லையா பட்சம்? அத்தனை பறவைகள் தான் அப்படி சுத்துறது. இந்த பசுமாடெல்லாம் ரோட்ல இருக்க, நாய் எல்லாம் இருக்க, அது என்ன பண்றது? ஏதோ சில நாய் தான் ஏசி கார்ல போறது, அது அப்பப்ப எட்டி பாக்குறது ரோட்ல இருக்கிற நாய. நான் பார்த்தியா வசதியா இருக்கேன். ஆமா, ஜன்மாந்தத்துல சிவ பூஜை பண்ணிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எவ்வளவு வெயில் அவஸ்தப்படுறது. மழை வந்ததுன்னு அதனுடைய கதை என்ன, கஷ்டப்படுறதோ இல்லையா? ஆனா நிஜமாக ஒரு மனுஷனா இருக்கிறதுக்குள்ள அவன் சௌக்கியமாக தனக்கு வச்சுட்டு இருக்கான். அப்படியே மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான சுகமானது கீழே இருக்கிற பிராணிகளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் அந்த பிராணிகளாக நம்ம பிறந்தோமையானால் மறுபடியும் எப்ப மானிட பிறவி வருது தெரியும். ஒருவேளை நடுவில் உங்களுக்கு தெய்வமாக ஒரு பிறவி வந்துருதுன்னு வச்சுங்களேன், தேவலோகத்துல பிறந்த 10,000 வருஷம் அந்த பிறவி ஒண்ணுதான், அங்கே இருக்கணும். சுகம் நன்னாத்தான் இருக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா, பக்கத்துல இருக்கிறோம் என்னை விட சௌக்கியமா இருக்கானேன்னு ஒரு துன்பம் இருக்கும். இப்ப லோகத்துல அப்படித்தானே, உமக்கு காசு இல்லையா, இருக்கு, இருந்தாலும் ஏன் சார் ஹாப்பியா இல்லைன்னு. என்ன சார் மற்றவா லோகத்துல அவளுக்கெல்லாம் அவ்வளவு இருக்கே சார், அவளுக்கு அவ்வளவு, உனக்கு வேண்டியது இருக்கா இல்லையா நம்ம பார்க்கலையே பாருங்க. அதனால சுகமாகவே மனிதன் இருப்பான் என்றும் சொல்ல முடியல. காசு இருந்தாலும் வசதி இருந்தாலும் எல்லாமும் இருந்தாலும் இருக்க சொல்ல முடியலையே. மும்பைல ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட் என்னடா ரொம்ப நாளா இருக்கு, சௌக்கியமா ஆனந்தமா அங்கேயே இருந்தார். ஆனா என்னாச்சுன்னு அவர் பார்த்தா பக்கத்துல இருந்து அவர் தனியா ஒரு வில்லா வாங்கிட்டு போயிருக்கார். நமக்கு வாங்க முடியலையே, இந்த பழைய வீட்டுல தானே இருக்கணும், என்னைக்கு கீழே விழும் தெரியலையே, நேற்று கல்கத்தால ஒரு பில்டிங் விழுந்துருத்தாமே அப்படி. இவனுக்கும் இருக்கு வீடு, இருக்கிறவனே இன்னொருத்தனை பார்த்து கவலைப்படுறானோ இல்லையோ. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு இருந்தாலும் மறுபடியும் மானிட பிறவி எப்படி வரும் சொல்லவே முடியாது, எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, மானிட பிறவியா பிறக்கிறான், வெளிநாட்டுல பிறந்தான்னா அவனுக்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் வர முடியுமா? யாரா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த மதத்துல இருந்தாலும் கடைசியில அவன் அந்தந்த மதத்துல இருக்கக்கூடியதான அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு கடைசியில ஞானம் வந்தாதான் மோட்சம். அதனால மற்ற மதஸ்தாளுக்கு கிடையாதுன்னு சொல்லல சாஸ்திரம். எங்க வேதம் என்ன சொல்றது, கிறிஸ்டினா இருக்கும் உங்களுக்கு மோட்சம் உண்டு, முஸ்லிமா இருக்கும் மோட்சம் உண்டு, வேற ஏதா இருந்தாலும். ஆனா எப்ப தெரியுமோ, நான் அந்தந்த மதத்துல அந்தந்த பெரியோர்கள் சொன்னதான அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய மனசானது சுத்தமாக ஆன பிறகு அப்பொழுது ஏதோ ஒரு வழியாக உபனிஷத் ஞானம் உங்களுக்கு வரும். சர்ஜான் உட்ராகும் இருந்தார், இங்கிலாந்துல இருந்தார், வாழ்ந்தார். அவர் என்ன பெரிய வக்கீலா, ஹைகோர்ட் வக்கீலா இருந்தார். ஏதோ தோணித்தவருக்கு ஏதோ வீட்டுல கண்ட அங்கிருந்து வந்து விட்டார் இந்த ஊருக்கு. இந்த ஊர்ல வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்ச சார் அம்பாளுடைய உபாசனை கொடுத்தார், ரொம்ப பெரியவர் ஆயிட்டார், இங்கே இருந்து விட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அவர் எப்படி இருந்தார், முன்னால அவா தெய்வத்தான் வழிபட்டு இருந்தார். ஆனா என்ன ஆயிடுத்து, அதுல சின்சியரா இருந்து சிரமப்பட்டு வந்ததுனால அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சு. அதனால இன்னொருத்தர் மத்தத்தாளுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லல. தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷ்யானாம். மனுஷ சாமானியத்துக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதுல சந்தேகமே கிடையாது. மனுஷன் பகவானானவர் கருணாமூர்த்தியா இருக்கார். அவ்வியாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான பாந்த தீபிக. அவ்வியாஜ கருணாமூர்த்தியா தான் இருக்கார். ஆனா கொடுத்தாலும் நம்ம வாங்கிலையே சார்.
கருணையை பெற முடியலையே. காலம் பிறந்து மாமி பெல் அடிச்சதுமே பாத்திரத்தை எடுத்துட்டு போறான் பால் வாங்குறது, பசும்பால் கொடுக்கறது. அவன் பசும்பால் வைக்க காலமே 5 மணிக்கு எழுந்துண்டு, ஏன்னா அவன் ஜலபாத்திரத்துல பாலை கறக்கிறான்னு உங்களுக்கு தெரியப்படாது பாருங்க. இந்த வெளிச்சமே வரப்படாது, அதுக்கு முன்னாலேயே கறந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலேயே உங்க அதை கூட நீங்களும் ரொம்ப சின்சியரை பார்த்து நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னால பசும்பால் வந்துருது பார்த்து அந்த தூக்க கலக்கிறதுலயே அப்படியே பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கறான். அவனும் பாத்திரத்தை கொட்டினான், ஜலம் பால் முழுக்க கீழே வந்துருச்சு. ஏன்டா மேல மூடி திறக்கல, அப்படியே கொண்டு ராத்திரியே வச்சிருந்தா காலமே இது கொடுக்கலான்ட்டு அந்த மூடியோட கொண்டு போனா கொட்டோம் எல்லாம் கீழே போடுது. அதே மாதிரிதான் பகவானுடைய ஒரு அவ்வியாஜ கருணாமூர்த்திய பகவானுடைய கருணை நம்ம மேல விழறது, நாம் அதுக்கு சித்தமா இல்லை. ஏன்னா நம்ம மனசு வேற எங்கேயும் தான் இருக்கேன். போன ஸ்லோகத்திலே சொன்னேனே, நாரேஸ்தன பர நாதீதே, எங்கெங்கயும் தான் மனசு போயிட்டு இருக்கே தவிர நிஜமாக எங்க பகவானை பார்க்கணுமோ பகவான் நினைக்கணுமோ அது பார்க்க மாட்டேங்கிறானே. அதனாலதான் ஆச்சாரியால் சொல்றார், ஏமாந்து போகாத. எனக்கு வாழ்க்கை இருக்கு சார், வயசு இருக்கு சார், இப்பத்தானே 20, இப்பத்தானே 40, இப்பத்தானே 60, இப்பதானே 60 ரிட்டையர் ஆயிட்டேன், இப்பதான் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இனிமேல பார்க்கலாமே சந்தியாவந்தனம் பண்ணலாமேன்னு அடுத்த நாள் ஃப்ளூ வந்துருச்சு. சந்தியாவந்தனம் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்னடா சந்தியாவந்தனம் டேப் பண்ணி வச்சிருந்தேன் உபநயனம் அன்னைக்கு, அந்த டேப் அன்னைக்கு வேலை செய்யல. பத்திரமா கம்ப்யூட்டர் 4 இடத்துல ஹார்ட் டிஸ்க்ல ஒரு இடத்துல டிராவலர் டேட்டா டிராவலர் ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல எல்லாம் வச்சிடலாம். 30 வருஷம் தொடாதனால என்ன ஆச்சுன்னா எல்லாமே வேலை செய்யும். இப்ப என்ன பண்றது, 60 வயசு தாத்தா போய் எனக்கு சந்தியாவந்தனை யாராவது சொல்லணும், யாராவது கேட்டா நன்னா இருக்குமா, வாத்தியார கேட்டா நன்னா இருக்குமா. அதனால என்னடா அப்போ சந்தர்ப்பம் வந்தப்பறம் பண்ணுவோன்னு, சந்தர்ப்பம் வரல. ஏன்னா பேரனுக்கெல்லாம் உபநயனம் ஆயிடுது, அவனும் பண்ணல. ஏண்டாப்பா புஸ்தகம் ஏதாவது இருக்கா, நீ பண்ணிட்டு இருக்கியா, இருக்கு தாத்தா அப்புறம் பண்றதா கிடையாது. என்ன லாபம், நம்ம எப்ப பண்ணணும்னு நினைக்கிறோமோ கோட்டை விட்டோம். ஒவ்வொரு சமயத்திலையும் மனுஷன் முன்னுக்கு வர வேண்டியதான விஷயங்கள் விட வேண்டியதான சந்தர்ப்பமாகத்தான் வருது. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அபிமானம் இருக்கு. நான் வயசானவன், எனக்கு வெக்கம் உண்டு, அனாவசியமா இன்னொருத்தர் போய் கேட்டா நன்னா இருக்காது, அவன் என்னை பத்தி என்ன நினைச்சுட்டுமே விட்டோமா இல்லையா. 48 50 வருஷமாக சந்தியாவந்தனத்தை விட்டாச்சு, இப்ப பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். இப்ப வெக்கம் என்ன இருக்கு, தப்பு. ஆனா இது தெரியாது, மற்ற விஷயங்கள தெரியாது, இங்க மட்டும்தான் வெக்கம் தெரியும். ஆகையால் என்ன வித்திவியபிமான கிரஸ்தம் லோகம் சோகமேதம் சமஸ்தம் அப்படின்னு இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நளினி ஜலகத தளகத ஜலமதி தரளம், எனி டைம் போயிடலாம். யாவற்றுக்கும் நம்ம வாழ்ந்தோட இருக்கோம், பலசாலியா இருந்துட்டு இருக்கோம், சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், பரவாயில்ல அப்படிங்கிற நினைப்பு மட்டும் மனுஷனுக்கு வேண்டாம். எந்த சமயத்திலேயாவது எப்பாவது மனுஷனுடைய பிராணம் போகலாம். பிராணமானது கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் சிரமப்பட்டு அப்படிதான் போகும்னு நினைக்காது, அது கிடையாது. ஈஸ்டர்லயே சாஞ்சிட்டு இருக்க ராத்துக்காரு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டான்னு கத்தினர் மாமிட்ட போயிட்டு கொண்டு வந்தேன்னு சொன்னா, வரதுக்குள்ளேயே பார்த்தா ஒண்ணும் இல்லை சாருன்ட்டான். என்ன பண்றது, என்னடா நான் டாக்டர் கிட்ட ஒரே சமாதானம் தான், மேசிவ் ஹார்ட் அட்டாக். எவ்வளவு மேசிவ்னு தெரியாது, இத்தனை பேருக்கு ஹார்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் ஆகல, இவருக்கு மட்டும் ஏன் வந்தது தெரியல சுவாமி. கோமாவிலேயே படுத்துட்டு இருக்கான் சார் 10 வருஷம், இவனுக்கு மட்டும் எப்படி ஹார்ட் அட்டாக், ஒன்னும் சொல்ல முடியாது. எந்த வியாதியும் ஒன்னும் சொல்ல முடியாது. இது மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய உண்மை. அதான் சொல்றார் ஆச்சாரியால், நளினி கத ஜல மதி தரள் தளகத ஜல மதி தரளம். தரளம்னு இங்குங்க அசிஞ்சுட்டே இருக்கு, எப்ப நீக்கும் எப்ப போகும்னு தெரியாது. தத்வத் ஜீவதம் அதிசய சபலம், அதே போல இந்த ஜீவனம் இருக்கு பார்த்தீங்களா, அதிசய சபலம், எந்த சமயத்துல என்ன ஆகும் தெரியாது. ரொம்ப சபலம்னு எப்பொழுதும் அசையறதுன்னு. ராமன் எங்க பிறந்தார்னு உங்களுக்கு தெரியுமோன்னா, அவர் சக்கரவர்த்தி திருமகனா பிறந்தார். சக்கரவர்த்தின்னு உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் அவர் தான் ஹெட். ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவர், அவருக்கு பையனா பிறந்தார். வாழ்க்கையில சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம்னு நம்ம நினைப்போம். நம்ம பாருங்க சார், ஏழை வீட்டுல பிறந்தோம், ஒரு வீட்டுல பிறந்தோம், நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு அடியும் முன்னுக்கு வர வேண்டியதா இருந்து, பிறந்தா அங்க பிறக்கணும். ஆமா பிறந்தார், என்ன ஆச்சு, 8 வயசு வரைக்கும் தான் சௌக்கியமா இருந்தார்.
அதுக்கப்புறம் ஏதோ அங்க போகணும் இங்க போகணும் வசிஷ்டர் பாடம் சொல்லிட்டே இருந்தார். 12 வயசு ஆச்சு. விஸ்வாமித்திரர் வர வந்து அவரை அழிச்சுன்னு போனார். அந்த குழந்தைகளுக்கு அப்ப ஒரு சந்தோஷம். ஏன்டா வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி எக்ஸ்கர்ஷன் ஸ்கூல்ல அழிச்சுன்னு போனா ஒரு சந்தோஷமும், அதே மாதிரி விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போறார். ஏதோ யஜ்ய சம்ரட்சணமா ஆனந்தமா போறேன்னு போனார். போயிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சு விட்டு கடைசியில கல்யாணமும் மிக்ஸ் ஆயிடுது. அந்த சந்தர்ப்பத்துல 12 வயசுல கல்யாணம்னா என்ன ஏது ஒண்ணு தெரியுமா சார்? இப்ப எல்லாம் ஒரு 30 வயசுல ஆறுது, எல்லாம் தெரியுது. இவாளே பிளான் பண்றா, இது அனுப்புறம் இது பண்ணணும், இது அனுப்புறம் என்ன பண்ண, வீடியோ காரனை கேட்டு. பழைய நாள்ல கல்யாணம் ஒண்ணும் தெரியாது. இப்ப கல்யாணத்துல இந்த பொண்ணே முதல்ல என்ன பண்றது, இதுக்கு பிறகு என்ன என்னென்ன வேணும், இது நீங்க இப்படி பண்றலாம், நாங்க இப்படி பண்ணணுமா, கூறப்படவை இந்த கலர்ல எடுக்கணுமா, அது இத்தனையும் பண்ணி அந்த கூடப்படவை அன்னைக்கு கட்டினத்தான். அடுத்த நாள்ல இருந்து ஜீன்ஸ் தானே போட்டுக்க போற. ஆனா பிளானிங் மட்டும் பர்ஃபெக்டா பண்ற. அது பெரிய ஆல்பம். கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு, அது பாதி செலவு ஆல்பத்துக்கு செலவு. இப்பெல்லாம் இப்ப பண்ற ராமனுக்கு கல்யாணம், அப்புறம் ஏதோ தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. விவகாரம் ஏதோ ஆச்சு, கல்யாணம் வந்தது, விவகாரம் ஏதோ வில்லு எடுத்தா உடைச்சா, இவர் உடைச்சாரா உடஞ்சு போயிடுது. என்ன அப்படி நடக்கணும்னு தீர்மானம் இருக்கே, பகவத் சித்தம் இருக்கே. போயிடுது. சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். வந்தார். வர சமயத்துல பரசுராமன் எதிர்க்கிறார். வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொரு சுகம் வறுமையானால் அடுத்ததாக ஒரு துன்பம் வந்துட்டே இருக்கு. தசரதனை உட்பட்ட நடுங்கி போயிட்டார். ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே. அப்பதான் நான் சொன்னாராம் இந்த ஸ்லோகத்தை. பரசுராமனை பார்த்ததுமே, ஏண்டா நம்ம இப்படி பண்ணிவிட்டோம், ஏன் தெரியுமா, பரசுராமர் உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை ராஜாக்களையும் கொண்டுட்டே வந்துட்டு இருக்கார். 21 தரம் பூமண்டலம் மொத்தம் சுத்திட்டு இருக்காரு. எல்லா ராஜாவையும் கொல்லணும். ஏன்னா அவர் அப்பா கார்த்த வீதியாச்சுன்னு ஒருத்தர் கொள்ளணும். அதுக்காக அந்த கஷத்திரியான்னு சொன்னா அவ மேல ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்கணும், பிரதீகாரத்தை எடுத்துக்கணும். அதுக்காக ராஜாக்கள்லாம் கொண்டு வந்தார். கரெக்டா இந்நேரம் எதிர்க்க வர ராமனை கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிட்டு இருக்கோம். சகுனம் சரியா வந்ததோ இல்லையோ தெரியல. பரசுராமர் எதிர்க்க வர. எதிர்க்க வந்ததே பரசுராமர் பார்த்ததுமே சுமந்திரன் இப்படி பாக்குறாரு. என்னடா ஆச்சுன்னு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த பரசுராமன்கிட்ட ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு. கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்குள்ள ராஜாவோட யுத்தம் பண்ண மாட்டார். ஏண்டா புதுசா கல்யாணமா இருக்கு, அதுக்குள்ள இவரை கொண்டுட்டா தப்ப அப்படிங்கிற ஒரு பிராயத்துல கரெக்டா எங்க தசரதர் என்ன பண்ணுவார், 364வது நாள் ஒரு பொண்ணை பார்த்துக்க. அவருக்கு என்ன சார், நிறைய காசு இருக்கு, சக்கரவர்த்தி பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துன்னு இருக்கா, சௌக்கியமா இருக்க. கல்யாணம் அவன் யாரையும் துன்புறுத்தல தசரதர். அத்தனை பேரையும் சௌக்கியமா சொன்னா. ஆனா சுமந்திரனை பார்த்தார், மிஸ்டேக் ஆயிடுத்துட்டார். ஏண்டான்னா 1 வருஷம் தாண்டி போட்டு இவருக்கே கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் அன்னைக்கு உங்க கல்யாணம் சொன்னா நல்லா இருக்குமா விட்டு. ஆகையால் 2 நாள் லேட் ஆயிடுது. பரசுராமன் சண்டைக்கு வர்றாரு. என்ன பண்றது, பயமா இருக்கு, வயசா இருக்கு. இப்ப நாட் ப்ரிப்பேர்டு, ஒரு ஆயுதமும் ஒன்னும் பக்கத்துல இல்ல. இப்ப வராரு, என்னடா பண்றது பரசுராமர் அப்படின்ட்டு ராமநாமாவை ஜபம் பண்ணினாராம். ராமன் நடுங்கலை. ஏன்னா இவருக்கு தெரியும் தெய்வம், இவர் உள்ளூர ஆவரண சக்தி இல்ல அவருக்கு. ஏன் பார்த்தார், தரசராம கூப்பிட்ட என்ன வேணும்னு கேட்டார். அவர் பார்க்கிறார், ஏதோ விஷ்ணு தனுஷை உடைச்சு சிவதனுஷை உடைச்சிட்டேன்னு சொன்னேடா, என்கிட்ட விஷ்ணு தனுஷ் இருக்கு, இதை உடைச்சு பாரு, உடைக்கலைன்னா நான் உங்களை பார்த்துக்கிறேன். அவன் ராமன் ஒண்ணும் பண்ணல, அதை கொடுங்கன்னு. அவர் ஒருத்தர் கையில கொடுத்தா தானே இன்னொருத்தர் வாங்கி கொள்ள முடியும். அந்த வாங்குற சந்தர்ப்பத்துல 2 பேரு கையும் அந்த பொருள்ல படணும். கோதானம் பண்ணும் பொழுது பசுமாட்ட வாழை புடிச்சு இவர் புடிச்சுட்டு இருக்கலாம். இவர் புடிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அவரும் பிடிக்கணும். அப்புறம் தான் இவர் அவர் கொடுக்கணும். 2 பேர் கொடுக்கணும் வந்துடுறது. அப்படித்தானே பண்றாரு. அப்ப என்ன இந்த கையும் அந்த கையும் பட்டதோ இல்லையா, என்ன பண்ணிட்டு அந்த பரசுராமர்கள் இருக்கக்கூடியதான எல்லா சக்தியும் இவர் வாங்கிட்டார். அப்புறம் பரசுராமன் எவ்வளவு கர்வமா இருந்தார், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜாக்களையும் தோக்க வச்சிருக்கேன் நான். இந்த ராமன் சாதாரணமான ஒரு 12 வயசு பிள்ளை, இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தவரை என்ன பண்றாரு, அவர் உடம்புல சக்தியே இல்லாம கீழே உட்கார்ற அளவுக்கு பண்ணிவிட்டாரு. வாழ்க்கை ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும்னு யாரும் நினைக்க முடியும். அடுத்த கணத்துல மனுஷன் எப்படி ஆக முடியும் தெரியும். அதனால்தான் ஜலமாத்தி தாராளமாட்டார். இந்த அசைஞ்சுட்டே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில ஏமாந்து போகாது. குடிச்சுட்டார், எல்லாமும் ஆச்சு, அவர் ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில என்ன பண்ணாது, உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் நான் வாங்கிட்டோமா இல்ல உன்னுடைய 2 காலையும் வெட்டி விட்டுமாட்டார். அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார் பரசுராமருக்கு ராமன்.
என்ன பண்ணினார், நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, நான் கால் போனாலும் பரவாயில்ல, என் புண்ணியம் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் தான் பகவான் நான் சொன்னேன், அதுவும் போனா கஷ்டம் நம்ம நினைப்போம். பரிசுலாம் மறுத்தோம்னார், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கால் தான் முக்கியம்ட்டு. புண்ணியம் நீங்க எடுத்துக்கோண்டார். ஏன் தெரியுமா, நான் இவரும் ஒரு அவதாரம், அவரும் அவதாரம். ராமோ ராமஸ்ட புத்த கல்கி ஜனார்தன. ஓஹோ, சரி. போனார் கேரள தேசத்துல இன்னும் பரசுராமர் ஜீவன் முக்தரா இருந்துட்டு இருக்கார், தீர்க்கஜீவி அப்படின்னு அவர் இருக்கார். அந்த கதையை எடு. வீட்டுக்கு வந்தப்பறம் அவருடைய கதை என்ன, மறுபடியும் கதையை சொல்ல தெரியல. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சீதாதேவி கல்யாணம் பண்ணிட்டு வந்த சீதாதேவிய மறுபடியும் காட்டுக்கு போக வேண்டியதான சந்தர்ப்பம். சக்கரவர்த்தி திருமன் வாழ்ந்தது காட்டுல. அந்த அந்த சீதாதேவி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு நமக்கு வரக்கூடியதான காசுல ஏதாவது ஒரு 10 ரூபாய், ஒரு 50 ரூபாய், ஒரு 100 ரூபாய் ஏதாவது செலவாயிடுத்துன்னா தெரியாம வேற விதமா செலவாயிடுத்துன்னா விலை ஜாஸ்தியா வாங்கிட்டோம்னா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பக்கத்துல அதை வாங்கிட்டு சொன்னா, இதை விட பாதி விலைக்கு கிடைக்கிறது மாமி, நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. இதை வாங்கினா அது ஒண்ணு ஃப்ரீயாம, நீங்க அதை வாங்காம வந்துட்டு போட்டிருக்கேன் பாருங்கன்னா. ராத்திரி எல்லாம் இந்த மாமி தூங்கல. ஆனா உங்களுக்கு வேண்டிய காசு நினைச்சுட்டானே வாங்கிட்டு வந்திருக்கு, ஆனா போகல. சீதாதேவி என்ன நினைச்சுட்டு இருக்கா, சக்கரவர்த்தி திருமணம் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்டவள் நான் எப்படி இருந்துட்டு இருப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சதான் அந்த அம்மா என்னைக்கு ஆச்சு தெரியுமா, நான் கடைசியில இப்படிப்பட்டதான பரிசு காட்டுக்க வேண்டியதா இருக்கு. காட்டுக்கு போன பிறகு அங்கே சூக்கியமா இருந்தாளா, ராமனுடைய கதை தெரியும். நராகோ நமாம்சும் ராகவோ புங்கே நபா நமபஜீவதே. எதையும் உட்கொள்றது இல்லையா, எதையும் சாப்பிடறது இல்லையா. ஆசி தேத்தியபிபாஷத்தே. சந்திரனை பார்த்தா சீதாங்கிறார், தாமரை புஷ்பத்தை பார்த்தா சீதாங்கிறார், ஆழறார். பட்ட கஷ்டம் லக்ஷ்மணனுக்கு தான் தெரியும். இங்க போனார், அங்கே போனார், குரங்க புடிச்சார், சுக்ரீவனை முடிச்சார், அங்கே போனார், என்னென்னமோ பண்ணினார். கடைசியில உலகத்துல இருக்கிற எல்லோரும் ராமனுக்கு வணங்க, அந்த ராமன் சுக்ரீவனை ஃப்ரெண்டா பிடிச்சுட்டு இருக்கார். சுக்ரீவன் சொன்ன பேச்ச கேட்க ஆரம்பிச்சு. காலம் சரியா இல்லைன்னு பாருங்க. அப்படியும் ஆச்சு சார், எல்லாமும் ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுத்து, இது பட்டாபிஷேகமாச்சு, அப்பவும் சௌக்கியமா இருந்தாளா, அப்பவும் சீதாதேவி. வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சுகம் வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி, துக்கம் வந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி. ஏண்டா கடகராசி சிம்ம ராசி, அது அப்படித்தான். ஒன்னும் சொல்ல முடியாது. வந்தாயம் ஓஹோன்னு மேல போறோம், இல்லைன்னா ஓஹோன்னு கீழே போறோம். ரெண்டு சிரமப்பட்டு இருக்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தா தெரியும், எத்தனை வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணா தெரியுமா. தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச. 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணார், 11,000 வருஷமும் தூங்கல. இன்னைக்கு நீங்க ராமன் சொல்லி ராமோ விக்கிரகவான் தர்ம, அவர் ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு நல்லதுங்கிறோம். அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்டா தப்பு பண்ணாததான சீதாதேவியை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதான நிர்பந்தம் வந்தது. யாகம் பண்றார், பக்கத்துல தங்கத்துல சீதாதேவி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் அவருடைய மனசு கொதிச்சு இருக்கும். கடைசியில ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் லக்ஷ்மணன் தனக்கு சொன்ன பேச்சு கேட்கறதுக்குன்னே பிறந்தவர். லக்ஷ்மணன்கிறவர் என்ன பண்ணிருக்கார், அவர் சேவா தத்பரர். ராமனுக்கே சேவை பண்ணணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க உடைச்சவர், உபயோகப்படுத்தினவர். ஒரு நாளைக்கு லக்ஷ்மணன் வெளியில நிக்கிறார், ராமன் உள்ள உட்கார்ந்து இருக்கார். அங்கிருந்து ஒருத்தர் வந்தார். வந்து என்ன பண்ணார், ராமனோட முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள போனார், பேசி விட்டா என்ன பண்ணினாரு, முதல்ல வெளியில ஒரு ஆளை நிக்க வைங்கோ, அந்த ஆள் யாரு வந்தாலும் உள்ள அனுப்பப்படாது. அப்படி ரகசியமான விஷயம் பேச வந்திருக்கேன், ரொம்ப முக்கியம்னு. ராமன் பார்த்தார், வெளியில இருக்கக்கூடியதான ஆளை அனுப்பிச்சுட்டார். அனுப்பிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, நான் லக்ஷ்மணன் அங்க இருக்க. லக்ஷ்மணன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா, வாழ்நாள் முழுக்க அவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கார் லக்ஷ்மணன். ராமன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மீறினது கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே நடந்துட்டு இருக்க. லக்ஷ்மணன் நிக்க வச்சு விட்டு, அப்பா யாரையும் அனுப்பாத சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு உள்ள போற. உள்ள போய் அங்க இருக்க, உள்ள இருக்க வந்தவர் யம தர்மராஜா. அவர் சொல்றார், ராமனோட அவதாரத்தினுடைய சமயம் ஆயிடுது. எதற்காக தாங்கள் அவதாரம் பண்ணினீங்களோ அந்த அவதாரத்தினுடைய காரியமானது ஆயிடுத்து. ஆகையால் நீங்க அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்ட லோகத்துக்கு வர வேண்டியதுன்னு இந்திரன் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்திரன் தானே ஹெட், இதுக்கெல்லாம் பாத்துக்கிறது. சிரிச்சுட்டாராம், எனக்கு தெரியாதா, இருந்தாலும் சொல்லி என்று உங்க காரியம் பார்த்திருக்காரு, ஓகே அப்படின்ட்டு சொன்னார். ஆனா
அது சொல்லி அவர் வரத்துக்கு முன்னால என்ன ஆயிடு தெரியுமோன்னா, அங்கிருந்து வர யாரு தூர்வாச மகர்ஷி. அவர் வந்து லக்ஷ்மணன்கிட்ட போய் நான் உள்ள போய் ராமனை பார்க்கணும்னு. தூர்வாசர் வந்தாரு, எல்லாருக்கும் ஒரு பயம்தான். நல்லதான் பண்ணுவார். என்ன ஆச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் இருந்தோ உள்ள ஒருத்தர் போயிருக்க வந்ததுமே எனக்கு போய் 10 நிமிஷமா நீர் யார் சொல்றது? என்ன பண்றீங்க? இதோ பாருங்க, அண்ணா வர வேண்டான்னு யாரையும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கார், கொஞ்சம் கருணை பண்ணுங்க அப்படின்னு. இதோ பாரு, நீ அனுப்புறீரா இல்லைன்னா அயோத்தியா அழியும்படி சபிக்கிட்டுமா? எப்படி நான் அழியும்படி சபிக்கிட்டேன், என் பிராணம் போகணும்னு சொல்லுங்க, பரவாயில்ல. அயோத்தியே அழிஞ்சு போயிடும் சபிச்சா அயோத்தியக்குள்ள ராமனும் இருக்கார். என்ன பண்றீங்கன்னா ஒண்ணும் சொல்ல போயிடுங்க. எனக்கு ராமன் முக்கியம், அயோத்தியும் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்னு உள்ள போனார். போனதுமே என்ன ஆயிடுதுன்னு அந்த யமதர்மராஜா ராமன் அப்படி பார்க்க பார்த்ததுமே ராமன் பார்த்த தலை குனிஞ்சார். ஏன்னா ஒரு காரியம் சக்கரவர்த்தி திருமணம் இவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் ஒரு 10 நிமிஷம் யாரையும் விடாம இருந்தோன்னு அது பண்ண முடியல. பார்த்தேளா என்னால? இனிமேல் வாழ்க்கை என்னால வைராக்கியம் அந்த க்ஷணத்துல வெளியில வந்த லக்ஷ்மணன்னா தேசத்தை விட்டு போயிடுட்டார். அவர் பண்ணினதான சேவை நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல அவர் இருந்ததுனால்தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த லக்ஷ்மணனை என்ன ராஜாங்கம் போயிடுட்டார், கிளம்பி போயிட்டார் லக்ஷ்மணன். இனிமேல நான் இருந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். ராமன் வைகுண்டத்துக்கு போறார், யாராவது வேணும்னா வைகுண்டத்துக்கு போறதா என்னோட வரலாம். யாரும் வரல, இன்க்ளூடிங் சுமந்திரன். பிராணன் மேல அவ்வளவு பிடிப்பு சார், எல்லாருக்கும் பிரியன் சார். யாரும் வரல சார், நேரா வந்தார், சரையு நதியில இறங்கினார், பிராணனை விட்டார். இப்படிதான் ராமாயணம். இந்த வாழ்க்கையில பாருங்க, நீங்க சுகமோ துக்கமோ பர்மனண்டா இருக்க முடியும்னு பார்க்க முடியும் உங்களால? ஏதாவது பண்ண முடியுமா உங்களால? வியாதி வந்தா மெடிக்ளைம் பாலிசி என்ன பண்ணுவோம்? வியாதியை வாங்கிப்பாரா? வலிய வாங்கிப்பாரா? ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷனுக்கு வரக்கூடியதான கஷ்டம் சரீரத்தினால வரலாம், மனசுல இருக்கிற அபிமானத்தினால வரலாம். ஆனாலும் எப்ப வாழ்வுகள் எத்தனை நாள் வாழ்வுகள் சொல்ல முடியாதப்பா. அதான் சொல்றாரு, ஞாபகம் வச்சுங்கோ. நளினி ஜலகத ஜலம் அதிசயம் அதிசய தரளம் தத்வஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாதியபிமானகிரஸ்தம் வித்தி வியாதிகிரஸ்தம் அபிமானகிரஸ்தம். வியாதி இருக்கு ரொம்ப. ஒவ்வொரு வியாதி வந்தது ஏனால் அதனுடைய வலியை பொறுத்துக்கிறது இருக்க ரொம்ப கஷ்டம். பிராணம் போயிட்டா தேவலையேன்னு சொல்லுவா, ஆனா பிராணம் போறதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவ்வளவு சிரமம் தெரிய. சில வியாதிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை என்ன தூக்க மருந்து கொடுத்தா போயிடும்னு நினைக்கிறேன். இந்த உடம்பெல்லாம் எரிஞ்சு போறது பார்த்தீங்களா? எவ்வளவு எரியும் தெரியுமா? இந்த பக்கம் படுத்துக்க முடியாது, அந்த பக்கம் படுத்துக்க முடியாது, பெட் சோறுங்கிறான். படுத்துட்டு தானே ஆகணும். நிக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ சக்தி இல்லையே. படுத்துட்டா மேல தோல் போயிடுத, என்ன பண்ணுவான்? அதனால்தான் பகவான நம்ம ஜனங்கள் சாதாரணமா என்ன பிரார்த்திக்கிறா தெரியுமோன்னா, அநாயாசேன மரணம் வினாத தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா தேவா தொய் பக்திரஞ்சலா அப்படிங்கிற அளவு அநாயாசேன மரணம், கவலை இல்லாம பிராணம் போகும். வியாதி சரீரத்துல ஒரு துன்பம் இல்லாம போகணும். அது வியாதி இருக்கே ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு. மனுஷ சரீரத்துல வியாதி வரலாம். இந்த வியாதியை விட இன்னொன்னு இருக்கு, ஆதின்னு பேர். அந்த ஆதிக்கு தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல அபிமானம்னு சொல்றார். இந்த அபிமானம் என்ன தெரியுமா? நமக்கு யார் ரொம்ப கிட்ட இருக்காளோ அவளுக்கு துன்பம் வரவே வரப்படாது. யாரு ரொம்ப கிட்ட இருக்கா? உங்க பசங்க. பசங்களுக்கு ஏதாவது வந்ததையானால் சின்ன துன்பம் வந்தாலும் அந்த 100 மடங்கு பெரியவர்களை பாதிக்கிறது. நம்ம சொல்றது ஆத்துக்காரி மேல ரொம்ப இஷ்டம்னு. யாரு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல மாமியும் சொல்வா, எனக்கு நீங்க தான் தெய்வம்ங்கிற. தெய்வம்னு என்ன அர்த்தம்? ஸ்வீட்டை காட்டுவேன், கொடுக்க மாட்டேன். என்ன நைவேத்தியம் படைக்கிறோம் இல்லையா, பண்ணுங்க. அந்த அபிமானம் இல்ல. ஆனா நியாயமா என்ன இருக்கு? நிஜமா உங்களுக்கு ஆத்மாவை புத்திர நாமாசி, உங்க பசங்களிடத்துலதான் உங்களுக்கு அபிமானம் ஜாஸ்தி. சாஸ்திரம் சொல்ற. லோகத்திலையும் பார்க்கலாம். பையன்னு சொன்னாலோ பொண்ணுன்னு சொன்னாலோ அவளுக்கு மேல இருக்க
பையனு வசதியா பொண்ணு வசதியா? அம்மாவுக்கு பொண்ணு தான் வசதி, சந்தேகமே கிடையாது. ஏன்னா பையன் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் அது பத்திரமா கொஞ்சம் எடுத்து வச்சு பொண்ணு கொடுக்கணும்னு அபிமானம் தான். அந்த ரைட்டு தப்புங்கிற விவகாரம் கிடையாது. அப்பாவுக்கு என்ன ரெண்டு மேலையும் அபிமானம் இல்லைங்கிறது. ஏன்னா விவகாரம் என்ன அதுவும் அப்படி போயிட்டு இருக்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் தன் பொண்ணு இடத்துல அபிமானம் இருக்குங்கிறத லோகத்துல கண்டிருக்கோம். சாஸ்திரத்துல ஒண்ணும் சொல்லலேன்னு வச்சுக்கோங்களேன், லோகத்துல பார்த்தா சொல்றோம். ஆனா இந்த அபிமானம் இருக்க பார்த்தீங்களா, நம்ம பசங்க நன்னா இருக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தாலோ ஒரு கட்டம் வந்தாலோ ஓடுற பார்த்தீங்கன்னா அவளுக்கு நம்மளால முடிஞ்சதான சகாயம் பண்ணணும். கையில காசு இருந்தாலும் கடனாவது பண்ணிட்டு பொண்ணுக்கு கல்யாணமாயி ஒரு 30 வருஷம் ஆயிருக்கு, அவளுக்கு தீபாவளிக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்க வேண்டாமா? அவ 100 படம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா, காசு நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆத்துல இருந்து வாங்க வேண்டாமா? இந்த மாமி கஷ்டப்பட்டு 65 வயசுல என்னடா ஸ்வீட்டையும் சேவரையும் பண்ணி கொண்டு வந்து மாப்பிள்ளை கொடுக்கறா. மாப்பிள்ளைக்கு இல்ல கொடுக்கறத, பொண்ணுக்குதான் கொடுக்கற. ஆனா சொல்றது மாப்பிள்ளை கவுச்சுப்பாளோ இல்லையா? ஒன்னும் கவுச்சு மாட்டாரு. ஏன்டா எண்ணி கல்யாணம் பண்ணாரு அன்னைக்கு பராதீனஹா ஆயிடுது. இருந்தாலும் விவகாரம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையா? அப்ப இந்த அபிமானம்னு ஒண்ணு இருக்க மனுஷாளுடைய மனசுல, இதுதான் இவளை துன்புறுத்த. சாஸ்திரம் என்ன சொல்றது? புத்திரமித்திர கலத்திராதிஷு விகலேஷு சகலேஷு வா அகமேவ விகல சகலோ வைத்தி வாக்கிய தர்மான் ஆத்மனி அத்தியசியதி அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல இதே தான் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய அத்தியாச பாஷ்யத்துல சொன்னதை முழுக்க ஒரே ஸ்லோகத்துல இங்க சொல்லிட்டு இருக்கார். நளினி ஜலகத ஜலமதி தரளம் தத்வஜீவிதமதி ஜயஜபலம் வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதஞ்ச சமஸ்தம். உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் பிக்சர் கொடுக்கறாருன்னு நினைக்காதீங்க. எதுக்காக சொல்றது இதெல்லாம்? உங்களுக்கு அழ வைக்கணும், இல்ல மனசுல துன்பத்தை கொடுக்கணும்னு இல்ல. இன்னொன்னு இருக்கு, கிடைத்ததான மானிட பிரிய உபயோகப்படுத்தாம வேஸ்ட் பண்ணாதீங்கோ. அப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? பஜ கோவிந்தம். அதை மறக்கப்படாது. கடைசியில் என்ன சொல்றார்? பகவான் நாமாவை சொல்லுங்க, பகவான மனசுல நினைங்கோ. அந்த கோவிந்தன மனசுல நினைச்சலையானால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள் போயிடும், சாந்தி கொஞ்சம் கிடைக்கும். அந்த சாந்தியில பகவானை தேட பாருங்க. கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் மூடமதேன்னு சொல்றேன்? அரிதான கிடைத்துதான் இந்த மனுஷ சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. இத பார்த்தவர், அவர் அனுபவிச்சவர். அவர் 32 வயசு தான் நியாயமா அவர் கொடுத்தது. 8 வயசுலயே பிராணம் போகிற சந்தர்ப்பத்துல அதை சன்னியாசம் வாங்கிட்டு 16 ஆக்கிண்டார். 16 ஆக்கின்றத வியாசாச்சாரியர் ஒரு போனஸா இன்னொரு 16 கொடுத்திருக்க. நம்ம 100ன்னு நினைக்கிறோம். அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இருக்கிறதுக்குள்ள ஜனங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க என்ன, நம்மளால என்ன சகாயம் இருக்கு உலகத்துல பாருங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தா காசு இருக்கா காசு இருக்கான்னு தேடுறானே ஒழிய செல்ஃப்லெஸ்ஸா ஏதாவது சகாயம் பண்றாளா மனுஷன்? அதான் சொல்றாரு ஆச்சாரியர்கள், வேண்டாம், நீங்க சௌக்கியமா இருக்கணும், உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜம் சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. இந்த மனுஷனுடைய மரணம்னு வந்துடுதே, ஆனால் வேற எதுவும் உபயோகப்படாது பகவானுடைய பாதார விந்தத்தை தவிர. ஆகையால் அது இப்பவே நினைப்போமே, பகவான தியானம் பண்ணிட்டு இருப்போமே. அதனால அப்ப ஞாபகம் வருமோ இல்லையோ, மனசு எதையே நினைச்சுட்டே இருந்தா அது ஞாபகம், சின்ன வயசுல இருந்து எது பண்ணிட்டே இருந்தா ஞாபகம் வரும். ஆகையால் விடாம பகவானை நினைச்சுட்டே இருப்போம். அவருடைய நினைப்ப அந்த கடைசி க்ஷணத்துல இருக்குமையானால் அந்த நிச்சயமாக நமக்கு நல்லது வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொல்லியிருக்க. இந்த காசுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இப்ப அதை பத்தி சொல்லல. இன்னைக்கு மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பத்தை பத்தி தான் சொல்லு. இவன் ஏதோ தான் வசதியா இருந்து கொண்டு தானே எல்லாத்தையும் பண்ணுவான், பிளான் பண்றேன்னு நினைக்கிறானே. இவனுடைய விவகாரம் அடுத்த ஸ்லோகத்தில் யாவத் பித்தோ பாஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா யா பச்சாஜீவதி ஜரகே வார்த்தாம் கோபின பிருச்சதிகே. இது அடுத்த சொல்ல போற, இதை நாளைக்கு பார்ப்போம்.